Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 2 measurementsல exercise 2.4ல உள்ள 10, 11, 12 sumsலாம் பார்க்க போகிறோம். challenge problems. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மேக்ஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 10th sum. The area of the parallelogram ABCD is 1470 square centimeter. டயக்ராம் கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த parallelogram ABCD கொடுத்துட்டாங்க 1470 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 49 சென்டிமீட்டர். ஸோ ஏபி சைடு கொடுத்துருக்காங்க 49 சென்டிமீட்டர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் சைடு ஏடி ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஏடியும் கொடுத்துட்டாங்க 35 சென்டிமீட்டர். தென் ஃபைண்ட் த ஹைட்ஸ் டிஎஃப் அண்ட் பிஇ. ஸோ இந்த ரெண்டு ஹைட்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, வெரி சிம்பிள். நம்ம லாஸ்ட் சம்மில் போட்டோம் இல்லையா? எப்படி போட்டோம் பாருங்கள். அதாவது எத்தனாவது சம்? 9th சம் போட்டோம் இல்லையா? நம்ம 7th சம் போட்டோம். அதாவது இதே மாதிரி தான் போட்டோம். இதில் ஹைட் 2 ஹைட் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டு 2 பேஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த சம்மில் என்னென்னா 2 பேஸ் கொடுத்துட்டாங்க, 2 ஹைட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நீங்கள் டிஎஃப் ஹைட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இதுதான் பேஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பிஇ ஹைட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இதுதான் பேஸ். ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட் கொடுத்துட்டாங்க, பேஸ் அண்ட் ஏரியா கொடுத்தாச்சு. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை பேஸ். வெரி சிம்பிள். ஓகே. நவ் இப்போ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிடுவோம். ஸோ ஏரியா கொடுத்தாச்சு. ஏரியா 1470 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிங்கிற ஒரு பேஸும் நெக்ஸ்ட்டு ஏடிங்கிற ஒரு பேஸும் கொடுத்துருக்காங்க. பேஸ். ஸோ ரெண்டுமே பேஸுங்கிறதால நான் டிஃபர் பண்ணுறதுக்காக அதை B1 அண்ட் B2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஏபி 49 சென்டிமீட்டர் அண்ட் ஏடி 35 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிஎஃப் அண்ட் பிஇங்கிற ஹைட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஎஃப் ஏபியோடது. அப்போ இங்கே B1, ஏபி B1 எடுத்தால் இங்கே இது ஹைட். ஸோ நம்ம H1 அண்ட் H2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு கொஷின் மார்க். நீங்கள் மாற்றி எடுத்துகிற போகிறீங்க. இங்கே பாருங்கள், ஏபியை தான் நீங்கள் B1 எடுத்திருக்கீங்க. அப்போ டிஎஃப்பை தான் H1ன்னு எடுக்கணும். ஓகே. நீங்கள் இதை B1 எடுத்துகிட்டு இந்த ஹைட்டை H1 எடுக்கக்கூடாது. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த பேஸுக்கு இதுதான் ஹைட், இந்த பேஸுக்கு இது ஹைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் B1னா this is H1, இது B2னா இது H2. ஓகே. ஸோ இதுதான் கொஷனில் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ். நவ் இப்போ நம்ம இதை வச்சு ஒன்றுனா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம H1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் அ parallelogram எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் அ parallelogram என்னன்னு உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த ஏரியா? பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? H1 இது கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் என்ன டிஃபர் பண்ணுறதுக்காக B1 H1ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே. நான் ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்களா? 1470ன்னு எழுதிக்கலாம். அந்த இடத்துல இந்த ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கலாம். B1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 49 இன்ட்டு H1 தெரியாது. ஸோ அப்படியே நம்ம அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ H1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 49 அனதர் சைட் போனால் என்ன ஆகும்? இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் போனால் டிவிஷன். ஸோ 1470 by 49 which is equal to H1. இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணலாமா? இது 7 டேபிளில் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா? எஸ். 7 7s are 49, தென் 7 2s are 14, 7 1s are 7, இந்த 0. அகெயின் இது 7 டேபிள் பாருங்கள். 7 1s are 7 3s are 7 3s are 21, then 0. So H1 நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? H1 which is equal to 30 units போடணும்ல. என்ன யூனிட்? சென்டிமீட்டர். அதாவது H1 நம்ம என்ன எடுத்தோம்? DF. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? DF which is equal to 30 சென்டிமீட்டர். ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ DF கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? BE H2 கண்டுபிடிக்க போகிறோம். சேம் அதே மாதிரி தான்.
ஏரியா ஆஃப் அ parallelogram யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் அ parallelogram இந்த தடவை நம்ம என்ன எழுதணும் எஸ் B2 into H2 ஓகே ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகே now இப்போ ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1470 which is equal to B2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில் 35 into H2 வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இந்த 35 another side கொண்டு போயிடலாம் ஸோ 1470 by 35 which is equal to H2 ஓகே சேம் அதே மாதிரி 7 டேபிளில் பண்ணலாமா 7 5s are 35 7 2s are 14 7 1s are 7 0 நெக்ஸ்ட் இது 5 டேபிளில் போகுமா 5 1s are 5 then 5 4s are 20 then balance வந்து 1 are 10 so 5 2s are 10 so என்ன வந்திருக்கு H2 which is equal to 42 centimeter so H2 வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் BE so height BE which is equal to 42 centimeter okay so உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் 11th சம் பார்ப்போம் 11th சம் பாருங்க one of the diagonals of a rhombus is thrice as the other அப்படின்னா என்னது இது ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா அதாவது ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் அப்படின்னா என்னது D1 எடுத்துக்கலாமா ரெண்டு டயகனல் இருக்குது ராம்பஸ்க்கு D1 D2ன்னு எடுப்போம் அப்போ ஒன் ஆஃப் த டயகனல் D1 ஆஃப் அ ராம்பஸ் இஸ் thrice as the other அப்படின்னா என்னது D1 is thrice as the other அப்படின்னா என்னது D2 thrice 3 times D2ன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் இஸ் thrice as the other ஓகே அதாவது D1 is equal to 3 into D2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைனா நீங்கள் வந்து D2 equal to 3 into D1 கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் if the sum of the length of the diagonals is 24 centimeter அப்படின்னா என்னது sum of the sumனா என்னது addition of the length of the diagonals is 24 centimeter அதாவது ராம்பஸோட ரெண்டு diagonals sum ஆட் பண்ணால் என்ன வருமா 24 வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது D1 plus D2 which is equal to 24 centimeterன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா என்னது இங்கே வந்து டயகனல் ரெண்டு ஃபார்முலா படித்தோம் ஏரியா ஆஃப் த ராம்பஸ் அதாவது பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துருந்தா ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து B into H டயகனல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா half into D1 into D2 கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷனை பார்த்தாலே தெரியும் இந்த கொஷனுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக டயகனல்ஸ் பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க அதனால் நம்ம வந்து டயகனல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால ரெண்டு டயகனலோட வேல்யூஸ் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக இப்போது இது வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த க்ளூவை வச்சு ரெண்டு டயகனல்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் இங்கே D1 plus D2 equal to 24ன்னு ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம D1 அப்படிங்கிற இடத்துல இதை எழுதலாமா 3D2 ஏன்னா D1 equal to 3D2ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த D1க்கு பதிலாக நான் 3D2ன்னு எழுத போகிறேன் ஓகே ப்ளஸ் இந்த D2 அப்படியே எழுதிக்கலாம் which is equal to 24 centimeter சாரி இது 24 now ஸோ இந்த D1 இருக்க இடத்துல அப்படியே நான் 3D2ன்னு எழுதியிருக்கேன் ஓகே now இப்போ 3D2 plus D2 இது என்ன ஆகும் yes 4D2 which is equal to 24 centimeter ஓகே எப்படி இது 4 வந்துச்சு இங்கே 3 இருக்குது இங்கே ஒரு D2 இருக்குது 1D2ன்னு அர்த்தம் இப்போ இதை ஆட் பண்ணால் 4D2ன்னு வருமா அதுவே வந்து D1 plus D2 வந்து 2D2ன்னு எழுதக்கூடாது தப்பு ஏன்னா இது வேறு வேறு இல்லையா இது வந்து சேம் டயகனல் இது வேறு வேறு டயகனல் அதனால் ஆட் பண்ணக்கூடாது இது அப்படியே தான் இருக்கும் ஓகே now இப்போ இது என்ன ஆகும் D2 இதில் நம்ம கண்டுபிடிக்கலாமா எஸ் 4 வந்து நம்ம அனதர் சைடு கொண்டு போகலாமா ஸோ 24 divided by 4 ஓகே ஸோ D2 which is equal to 24 divided by 4 என்ன வரும் எஸ் 4 6 are 24 ஸோ D2 வந்து நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர்னு இதுலேருந்து கிடச்சிருச்சு இப்போ இன்னொரு டயகனல் எப்படி கண்டுபிடிக்கிறது எஸ் இங்கே பாருங்கள் இந்த D2வை வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் D1 கிடச்சிருமா
கரெக்டாக புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்போ d1 which is equal to 3d2ன்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அப்போ 3 into d2 இருக்க இடத்துல 6 போடலாமா? அப்போ d1 என்ன வந்துருச்சு? 3 6 are 18 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 2 டயகனலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ வெரி சிம்பிளாக என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஏரியா ஆஃப் அ rhombus. What is the area of the rhombus? 1/2 which is equal into d1 into d2 square units. Area க்கு எப்பவுமே square units போட மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ 1/2 into d1 ஓட வேல்யூ என்னது? 6. d2 ஓட வேல்யூ என்னது? 18. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2 வந்து எதோட வேணாலும் கேன்சல் பண்ணலாம். நான் இதோட கேன்சல் பண்ணுறேன். ஓகே, 9s are. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 6 into 9 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 6 into 9 will be 54 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும்? சென்டிமீட்டர். ஓகே, வெரி சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா சம்மு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியலன்னா கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 12th சம் பார்ப்போம். A man has to build a rhombus shaped swimming pool. ஓகே, அதாவது ஒரு மேன் வந்து ஒரு ஆள் வந்து ராம்பஸ் ஷேப்பில் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, now one of the diagonal is 13 meter. ஸோ ஒரு டயகனல் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை d1 எடுத்துக்கலாமா? எஸ், d1 is equal to 13 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் த அதர் இஸ் ட்வைஸ் த ஃபஸ்ட் ஒன். அப்படின்னா என்னது? அதர் டயகனல் பற்றி இப்போ பேசுகிறாங்க. அதர் டயகனல் இஸ் ட்வைஸ் த ஃபஸ்ட் ஒன். அப்படின்னா என்னது? இங்கே பாருங்கள், d2 தான் அதர் டயகனல். இந்த அதர் டயகனல் வந்து ட்வைஸ் த ஃபஸ்ட் ஒன். அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு ஒன்னா என்னது? d1. கரெக்டாக, ட்வைஸ் த ஃபஸ்ட்டு ஒன். அப்போது d2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்லே. எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 13 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் d2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ d2 ஈக்குவல் டு என்னது? 26 மீட்டர். ஓகே, ஸோ d2 இருக்குது, d1 இருக்குது. ஓகே, வெரி சிம்பிள். நவ் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாமா? Then find the area of the swimming pool. ஸோ ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? half into d1 into d2 ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கொஷின் முடியல, இன்னும் கேட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர். அதாவது அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து சிமெண்ட் பண்ணோம் இல்லையா? ஃப்ளோரை சிமெண்டிங் த ஃப்ளோர் அட் த ரேட் ஆஃப் ₹15 per square centimeter. அதாவது அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து சிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படும்னு கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடணும். ஏரியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ₹15 per square centimeterனா என்னது? ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து 15 ரூபா. அப்போ மொத்த ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடுமா? வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் அ ராம்பஸ். ஓகே, ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் தானே? ஏன்னா அது வந்து ராம்பஸ், அதாவது என்னது? ஸ்விம்மிங் பூல். ஏரியா ஆஃப் அ ஸ்விம்மிங் பூல், அதாவது அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? ராம்பஸ் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஃபார்முலா? 1/2 into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ 1/2 into d1 என்னது? 13, d2 என்னது? 26. now ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்? இப்போது ஜஸ்ட் இதை வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாமா? ஸோ 2 1s are, இங்கே என்ன வரும்? 2 13s are. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. now ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 13 into 13. ஸோ 13 into 13 என்ன வரும்? 169 ஸ்கொயர் யூனிட்ஸ். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க கொஷனில்? மீட்டர். ஸோ சேம் மீட்டர் வந்து நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் ஃபார் 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹15 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு இப்போ கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப்
cementing the floor for இவ்வளோ இவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 169 மீட்டர் ஸ்கொயர் மீட்டரும் மீட்டர் ஸ்கொயரும் சேம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 169 15 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா ஒன்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மெனியோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 1 to மெனினா மல்டிப்ளை தானே பண்ணணும். ஸோ என்ன இங்கேயே மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 9s are 45, 5 balance 4, 5 6 are 30, 30 plus 4 34, so 4 balance 3, 5 1s are 5, 5 plus 3 will be 8, then 1 ஓட மல்டிப்ளை பண்ணால் சேம் அதே நம்பர்ஸ் தான் வரும். ஸோ 5 9 plus 4 will be 13, balance 1, so 15 balance 1 2. So what is the answer? 2535 rupees. Okay, so என்ன இதுக்கு வந்து என்ன யூனிட் எழுதணும், சென்டிமீட்டரா மீட்டரா? நோ, என்னது காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன யூனிட் எழுதணும், ருப்பீஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், rupees 2535. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. ஏதாவது டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.